பேப்பர் காப்பி ஆப் யூஸ் பண்ணி இந்த அவுட்புட்டை வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுதான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமாங்க. வந்து நம்ம பேப்பர் காப்பி ஆப் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் பேப்பர் காப்பி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பேப்பர் காப்பின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து இருக்கும். இதுதான் இந்த ஆப்பு. இந்த ஆப்பை வந்து நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் கொடுத்ததும் இது டேரெக்டாக வந்து என்னோடய கேலரியில் போயிட்டு என்னென்ன பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுது. ஸோ என் கேலரியில் நான் இப்போ இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணோடனே நமக்கு சில இதெல்லாம் வந்து காட்டும். எப்படி வந்து நீங்கள் லாக் பண்ணணும், அன்லாக் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்மளுடைய வால்யூம் பட்டன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வால்யூம் பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து அன்லாக் பண்ணியிருக்கிறது வந்து லாக் ஆகணும். இப்போ உங்களுக்கு அதை வந்து காட்டுறேன். இப்போ ஓகே காட் இட் கொடுத்துட்டு இப்போ இதுதான் என்னோடய இமேஜு. இதை வந்து எனக்கு சைடாக இந்த நீட்டுக்கு வந்து கொண்டு வரணும். ஓகேவா? இது வந்து இந்த நீட்டுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து நான் இந்த ஸ்ட்ரெயிட் லென்த்துக்கு வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ இங்கே என்னுடைய ரைட் சைட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 1 2 3 4வதுல பாருங்கள், அங்கே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த சைஸில் தான் இருக்கும். இன்னும் வேணும்னா ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் ட்ரேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது இப்படியே வச்சு நான் ட்ரேஸ் பண்ணேன். இதை வந்து போயிட்டே இருக்கு இல்லையா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல என்னோடய ரைட் சைடுக்கு கீழே கடைசியில் இந்தமாரி ஒரு லாக் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணாலும் என்ன மோஷன் பண்ணாலும் இந்த பிக்சர்ஸ் வந்து நகராது. இப்போ நகரல அப்படின்றனால நீங்கள் அடியில் வச்சு ஈஸியாக உங்களால் அப்படியே இதுக்கு மேலேயே வந்து உங்களால் ஈஸியாக வந்து வரைஞ்சிக்க முடியும். இப்போ வந்து நான் இதை வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வால்யூம் பட்டன் வந்து இருக்கும் இல்லையா ஃபோனுக்கு சைட்டில், அந்த வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் அது வந்து வந்துடும். அந்த மெனு பார் வந்து வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்து நமக்கு பேப்பர் காப்பி ஆப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து நம்ம வரைஞ்சிக்கிறதுக்கு இப்போ நார்மலாக இது வந்து நான் லாக் பண்ணலைன்னாக்கா என்னால் வரைய முடியாது. நவுந்துக்கிட்டே இருக்கும். நான் இதில் இப்படி வரைய முடியாது, கண் வரைய முடியாது. ஸோ இது வந்து எனக்கு இப்போ லாக் ஆகணும். ஓகே, இப்போ நான் லாக் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இது எப்படி பெரிய பெரிய இமேஜஸும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு 1 by 1 நான் பேப்பர் காப்பி அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு அதில் 1 by 1 உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ வால்யூம் பட்டன் சொன்னால எனக்கு வந்து வால்யூம் பட்டன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணனா எனக்கு அது போயிடுச்சு. மறுபடியும் இந்த வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணனா மறுபடியும் எனக்கு அந்த மெனு பார் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கிட்டே போய்டும். மறுபடியும் வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனு வந்துடும், அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாக் பண்ணிவிட்டு நான் இதை வந்து உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி காட்டுறேன். இதுலேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் ஏறிடும். அப்படியே உங்களுக்கு இன்னும் நல்லா பிரைட்னஸ் வேணும்னாக்கா உங்கள் ஃபோனில் இருக்க பிரைட்னஸ் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து ட்ரேஸ் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஃபேப்ரிக்கு அடியில் வந்து நான் இதை வச்சுட்டு அப்படியே இந்த கண்ணை வந்து ட்ரேஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிளாக் கலர் ஜெல் பென் யூஸ் பண்ணிக்கோங்க, அது பெட்டராக இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரியலிஸ்டிக்காக நீங்கள் வரைகிற இமேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நவுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வரைஞ்ச இடத்துலையே அப்படியே அழகாக வச்சுட்டு அதை அழகாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம்.
ஓகேவா, இது வந்து நான் இப்போ ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கண் இப்படி தான் இருக்குது. இல்லை உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலிங் இருக்கோ நீங்கள் அந்த டீட்டெயிலிங்கை வந்து இதை பார்த்து கூட அப்புறமா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம இதை வந்து ட்ரேஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரேஸிங் வீடியோ ஒரு 4-5 வீடியோஸ் வந்து நம்ம லைனாக பார்ப்போம். கேன்வாஸ் பேப்பர் காப்பி யூஸ் பண்ணி எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, கொஞ்சம் பெரிய இமேஜ் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் ப்ளேலிஸ்ட் தனியாக நான் போட்டுடுறேன் பேப்பர் காப்பின்னுட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸில் மீட் பண்ணுறேன். பை திஸ் ஃப்ரம் ராஜவரன் பை டேக்கா. என்னோடய கார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸோட ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் வீடியோஸையும் பார்த்து நீங்கள் வந்து ஆரி கற்றுக்கலாம். உங்களுக்கு கிளாஸை ஜாயின் பண்ணாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணேன். கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஃப்ரீ கிளாஸ் பற்றி தெரியணுன்னாக்கா டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.